மேற்கு வங்கத்தில் 5 எஸ்பிக்கள் மற்றும் ஒரு மாவட்ட கலெக்டரை இடமாற்றம் செய்யும்படி தேர்தல் கமிஷன் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் எந்த அதிகாரியையும் இடமாற்றம் செய்ய முடியாது என்று அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி நிராகரித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 17, 24, 30, மே 7, மே 12 ஆகிய தேதிகளில் 5 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக 24 வடக்கு பர்கானா மாவட்ட கலெக்டர் மீனா மற்றும் சில மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுகள் செயல்படுவதாக தேர்தல் கமிஷனுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் புகார் அளித்திருந்தன. அதுபற்றி விசாரித்த தேர்தல் கமிஷன் 24 வடக்கு பர்கானா கலெக்டர் மீனாவையும் மால்டா, பிர்பூம், பர்த்வான், மேற்கு மிட்னாப்பூர், முஷிதாபாத் ஆகிய மாவட்டங்களின் போலீஸ் சூப்பரண்டுகளையும் தேர்தல் பணியிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. இத்தகவல்களை மேற்குவங்க தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் குப்தா கொல்கத்தாவில் தெரிவித்தார். அதோடு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட கலெக்டர் மற்றும் புதிய எஸ்பிக்களையும் தேர்தல் கமிஷன் நியமித்தது. இதை உடனடியாக நிராகரித்துள்ள மேற்குவங்க முதல்வர் மம்தா எந்த அதிகாரியையும் பணியிலிருந்து நீக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். மாநில அரசுடன் கலந்தாலோசிக்காமல் எப்படி அதிகாரிகளை தேர்தல் கமிஷன் நியமிக்க முடியும் என்றும் மம்தா கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக தேர்தல் கமிஷன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மம்தா இப்பிரச்சினையில் ராஜினாமா செய்யவும் தயாராக இருப்பதாக ஆவேசமாக கூறியுள்ளார். இதற்கிடையே தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி தமிழகத்தில் சேலம், ஈரோடு, வேலூர் மாவட்ட கலெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதிய கலெக்டர்களாக வேலூருக்கு ராஜேந்திர ரத்னோவும், சேலத்துக்கு ஹரிச் சந்திராவும், ஈரோட்டுக்கு மதுமதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்ட போலீஸ் எஸ்பியாக சந்தோஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகள் உடனடியாக பொறுப்பேற்க தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது.